இந்த வாரம் பார்த்த படம் வந்து வித்தைக்காரன். வெங்கி டைரக்ஷனில் சதீஷ் ஹீரோவை நடிக்கிற படம் தான். ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டுக்கிட்டாருன்னா, நீங்கள் தேட்டருக்கு போகும்போதே கதையை சொல்லிடுறீங்க, படத்துக்கு போயிட்டு படத்தை பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி, ஓகே, அவங்க ரிக்வெஸ்ட்டுக்காக இப்போ கதையை நான் சொல்லலை. இன்டர்வல் பிளாக் வந்து ஃபஸ்ட் ஹாஃபையும் அதுக்கு பிறகு வந்துட்டு மிச்ச ரிவ்யூயும் சொல்லலான் இருக்கேன். தேட்டருக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம அஸ் யூஷுவல் பிவிஆர் என்ட்ரன்ஸு. நமக்கு ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா பிவிஆருக்கு போகணும், அங்கே இருக்க பாப்கார்னை சாப்பிட்ணும், அப்புறம் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இது ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு. சரி, ஓகே, திரும்ப அதே ரொட்டீன் தான், அதே தியேட்டர், அதே என்ட்ரன்ஸு நீங்கள் பார்க்குறது தான். இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கதையும் தெரியாது, இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. அதனால் பாப்கார்னை வாங்கியாச்சு. பாப்கார்ன், வாட்டர் இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி படங்களை பார்க்க முடியாது. ஆடி 4 உள்ளே என்ட்ரு ஆகிறோம். எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போகிறோம். ஏன் அப்படின்னா, ரீசெண்டாக காமெடியன்ஸ் எல்லாமே ஹீரோவாக நடிக்கிறாங்க. அந்த வகையில் இவரும் நடிக்கிறார் நம்பி நான் புக் பண்ணி ஒரு 1000 ரூபா செலவழித்து இந்த படம் பார்க்க போகிறேன். படம் பார்த்துட்டு உங்களுக்கு இன்டர்வலில் கதை சொல்கிறேன், ரிவ்யூ சொல்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு பயத்தோடு தான் போய் பார்க்க போகிறேன், எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ சொல்லிட்டு. இந்த படத்தோட கதையை இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த தியேட்டரில் இன்டர்வல் விட்ட பிறகு எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு பார்த்துக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் அந்த தியேட்டரில் இருக்க க்ரௌடு. இப்படி ஒரு க்ரௌடு இருக்க படத்தோட கதை எப்படி இருக்குங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணுங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு 3 திருடர்கள் ஸ்மக்லிங் பண்ணக்கூடியவங்க ஒரு கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலைப்பள்ளியை அங்கே இருக்கிற ஒரு கிளர்க், ஒரு சாதாரண ஒரு மனிதன் மேலே போட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் அங்கே அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறான். 20 வருடம் கழித்து அந்த பையன் வந்து இந்த ஸ்மக்லர்ஸ் எல்லாத்தையும் பழி வாங்குறான். எப்படி பழி வாங்குறான்னா, ஒரு நேரு ஹோட்டலில் ஏர்போர்ட்டில் ஒரு ஸ்மக்லிங்கிற ஒரு இடத்த வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் வந்து ஒரு பெரிய மியூசிஷியன், அதை வச்சு பண்ணலான்னு பார்க்குறான். இருந்தாலும் நம்ம திரும்ப என்ன செஞ்சுட்டோம், ஒரு டோனட்ஸு காஃபிலாம் வாங்கிட்டு செகண்ட் ஹாஃபை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சாதாரணமாக பார்க்க முடியாது. இந்த படத்தோட இதுவரைக்கும் என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, எந்த விஷயமே என்னை இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. ஒரு படத்தில் கதை, திரைக்கதை, இசை, ஒளிப்பதிவு, அப்புறம் நடிப்பு, நடிகர்கள் இருப்பாங்க. இதில் எதுவுமே வந்து என்னைய இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. ஒரு படத்தை எப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இதை ஒரு டார்க் காமெடியாக எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் வந்து டார்க் காமெடியான படத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். படம் முடிஞ்சிருச்சு, நான் வெளியே வரேன். இந்த மாதிரி படங்கள் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது தான் மற்ற படங்கள் எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு தெரிய வரும். அதனால் இதை நீங்கள் போய் பாருங்கள், அப்புறம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இந்த தேட்டரில் குற்றோட பதில் தெரியும். இந்த படத்தை பார்த்த ஒரு 100 பேரில் நான் ஒரு ஆள் இருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.